வான்புகழ் படைத்த வள்ளுவர் என்று சொன்னார்கள். வான்புகழ் படைத்த வள்ளுவர் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமை பெற்றது. இன்றைக்கும் திருக்குறளை பற்றி சொல்வது மிகப்பெரிய உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு நூல் எது என்றால் திருக்குறளை தான் சொல்வார்கள். அந்த திருக்குறளுக்கு முதலாக வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர் ஜி.யு. போப் அவர்கள், கால்டுவெல் அவர்களும் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். அந்த கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த தமிழறிஞர்கள் தமிழை கற்று, பல மொழிகளை கற்று, தமிழை கற்று, ஆங்கிலத்தை கற்று, அவர்கள் கேரளாவில் இருக்கின்ற கர்நாடகம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் கற்று தமிழில் இருக்கின்ற பெருமை போன்ற எங்குமில்லை என்று சொல்லி திருக்குறளுக்கு அவர்கள் அகராதி எழுதி, திருக்குறளுக்கு விளக்கத்தை எழுதி, திருக்குறளை படைத்து, திருக்குறளை பல ஆங்கில மொழியில் கற்பித்தார்கள், ஆங்கிலத்தில் படைத்தார்கள். திருக்குறளுக்கு முதலாக ஒரு தந்தை பெரியார் அவர்கள் தான் திருக்குறள் மாநாடு என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவலர்கள், படித்தவர்கள், புலவர்களுக்கு மத்தியிலே இருந்த திருக்குறளுக்கு இந்த